Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ இன்றைக்கி கவிஸ் குக்கிங்கில் நம்ம மீன் குழம்பு மீன் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். என்னடா மீன் குழம்பு மீன் வறுவல்னு சொல்லிட்டு குக்கரை காட்டாலன்னு பார்க்குறீங்களா? காலைல காய்கறி முருங்கை மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு காய்கறிலாம் அரிஞ்சிட்டேங்க. திடீர்னு அப்புறம் மீன்கார் வந்தார். சரி மீன் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த மாங்காய் முருங்கைக்காயை மீன் குழம்புக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பருப்பு எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம், ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் மீன் குழம்புக்கு வந்து ஒரு 5 கரண்டி கிட்ட தேவையான அளவு ஊற்றணும். ஏன்னா மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் மிதக்க இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ சமையல் எண்ணெய் ஒரு 5 கரண்டி கிட்ட ஊற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னாக்கா வெந்தயம். ஏன்னா நான் எப்பயுமே புளி யூஸ் பண்ணுறேன், எதில் புளி யூஸ் பண்ணாலுமே நான் வெந்தயம் போடுவேன். அது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் கிட்ட வடகம், அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய். இது எல்லாமே வாசனைக்காக போடுறது தாங்க மீன் குழம்புக்கு. மீன் குழம்புக்கு இது போடும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். அடுத்து வெங்காயமும் முழு பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு. ஸோ வெங்காயத்தையும் அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் சமையலில் வெங்காயம் தக்காளி நான் நல்லா வதக்கிடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னாக்கா, வெங்காயத்தை யாரும் தனியாக பொறுக்கி வைக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி குழம்போடைய கலந்துரும், குழம்பை விட்டு தனியாக தெரியாது. ஸோ அடுத்து தக்காளி நல்லா போட்டு வதங்கினதுக்கு அப்புறமேலுக்கு ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்பு போட்டதுனால தக்காளி நல்லா வதங்கிடும். ஸோ தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம முருங்கைக்காயும் போட்டு வதக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கிறப்பயே நான் போய் குழம்புக்கு தேவையான மசாலா வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது என்னென்ன அப்படின்னாக்கா 4 பட்டை மிளகாய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே போட்டு ஒட்ட அரைச்சி ஒரு சாந்து மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சாந்தை போட்டு பச்சை வாடை போகிற வரைக்குமே நல்லா வதக்கணும். ஸோ காரத்துக்கு எல்லாமே அதிலே வந்துடும் உங்களுக்கு, காரம் வாசனை எல்லாமே. இதை போட்டு வதக்கும் போதே மீன் குழம்பு வாசனை தூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கிறேன். புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி தான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சது நான் ஒரு சொம்பு தண்ணியில் தான் ஊற வச்சேன். பட் ஆனால் நான் யூஸ் பண்ணுற அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 சொம்பு அளவு தண்ணி ஊற்றுவோம் குழம்புக்கு. ஏன்னா வந்து நான் 1.5 கிலோ மீன் வாங்கினேன். அதில் வந்து உடம்பு பகுதியெல்லாம் எடுத்து வறுத்துட்டு தலை வால் கொஞ்சம் சதையாக இருக்கிற பகுதியை நான் குழம்புல போட போகிறேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு புளி நம்ம ஊற்றணும். ஸோ நான் எப்பயுமே ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்தேன் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுப்பேன் நான். ஸோ பாருங்கள், புளி நல்லா ஊறிடுச்சு. அதை வடிகட்டி ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு தண்ணி குடிக்கிற சொம்பு அளவுக்கு 3 சொம்பு தண்ணி ஊற்றி நான் குழம்ப கூட்டுறேன் நான். ஏன்னா அதுதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மதியத்துக்கும் நைட்டுக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் இப்போ நான் குழம்பு கூட்ட போகிறேன் நான். இப்போ சில பேர் ரொம்ப திக்காக கூட்டுவாங்க, சில பேர் ரொம்ப தண்ணியாக கூட்டுவாங்க. பட் எனக்கு வந்து தெரிஞ்சது இதுதான். ஏன்னா நான் சமைச்சு பழக்கப்பட்டதும் இந்த அளவுக்கு தான். ஸோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நான் நல்லா குழம்ப கூட்டிக்கிறேன் நான். பாருங்கள், புளியை நல்லா பிழிஞ்சு எடுத்து அந்த சொம்பு அளவில் தான் நான் 3 சொம்பு தண்ணி ஊற்றி குழம்ப கூட்டியிருக்கேன் நான். ஸோ மிளகாத்தூள் 2.5 கரண்டி. நான் வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுப்பேன் நான். உங்களுக்கு எவ்வளோ அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு அதுக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு கொதிக்கிறதுங்காட்டியும் போய் நம்ம மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாங்காய் இப்போ போட தேவையில்லை உங்களுக்கு. இந்த முருங்கைக்காய் மாங்காய் போட்டு வைக்கிற மீன் குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. ஸோ மீன் வந்து மீன்காரட்டே அரிஞ்சு வாங்கிட்டேன். இது வவ்வா மீன். இந்த மீன் வந்து நல்லா கொஞ்சம் கொழுப்பு பதம் உள்ள மாதிரி இருக்கும், குழம்புக்கு எண்ணெயுமே கொடுக்கும். ஸோ அதனால தான் எண்ணெய் வந்து இன்றைக்கி நான் கொஞ்சம் 5 கரண்டி அளவு கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன் நான். ஸோ மீனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துப்போம். என்ன தான் மீன் அரிஞ்சு கொடுத்தாலும் நாம் ஒரு தடவை மீனை கழுவி தான் எடுக்கணும் நாம். அதில் தேவையில்லாத அந்த குடல் பகுதியெலாம் அப்படியே தான் இருக்கும். அதை அவர் கழுவி தரமாட்டார், வெட்டி மட்டும் தான் கொடுத்துட்டு போவார். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு
தனித்தனியாக வந்து எடுத்து போட்டுறேன். இருந்த செதில் எதாவது இருந்தால் எடுத்துகிட்டு உள்ளே தேவையில்லாத அந்த குடல் பகுதி இருந்தது அப்படின்னாக்கா அதையும் எடுத்து போட்டுருவேன். எனக்கு வவ்வா மீன்னா ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த கொழுப்பு அதில் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்பவும் பிடிக்கும். இது நல்லா மொறு மொறுன்னு வறுத்து கொடுத்தோன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. வவ்வா மீன் குழம்பு வைக்கவும் நல்லாயிருக்கும், வறுக்கவும் நல்லாயிருக்கும். இந்த மீனை வந்து 3 மீன் வாங்கினேன். அதில் வந்து மண்டையை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா மண்டை நல்லா குழம்புல ஊறி கிடக்கும்போது மண்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மண்டையை வந்து நான் வெட்டலை, அப்படியே தான் நான் வாங்கிக்கிட்டேன் நான். ஸோ அப்படியே மீன் வறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சில பீசஸ் வந்து மெலிசாவும் வறுக்க சொல்லி வெட்டி கொடுக்க சொல்லி கேட்டேன். பூனை வேறு சுற்றிக்கிட்டே இருக்குது, அதனால் இதை பாதுகாக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் போல் இருக்குது. ஸோ இதை முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் நாம். இப்போ ஒரு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டோங்களா, அப்போ ரெண்டாவது ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பெரட்டி, இன்னும் ஏதாவது அதில் ஒட்டிகிட்டு இருந்தது அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. அந்த தண்ணி நல்லா அலசி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கல்லுப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் 3ஐயும் போட்டு மீனை நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. அப்படி குலுக்கும்போது உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய செதில் இருந்தால் வந்துடும். மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம், மஞ்சத்தூளும் லெமனும் எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மீனில் இருக்கக்கூடிய கவுள் வாடை வந்து குழம்புல அடிக்காமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுவேன் நான். ஸோ எந்த மீனாக இருந்தாலுமே இதை நான் செய்யும்போது அந்த மீன் கவுள் வந்து உங்களுக்கு வந்து குழம்புல அடிக்காது. நம்ம சில இடங்களில் மீன் சாப்பிடும்போது அந்த மீன் கவுச்சு அப்படியே இருக்கும் இல்லைங்களா, அது பேர் சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு திகட்டும், சாப்பிட பிடிக்காது. ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் மீனே போடுவேன். ஸோ இது பெரிய மீனுன்றதுனால அவரே வெட்டி கொடுத்துட்டு போயிட்டார். சின்ன மீனாக இருந்தால் நானே மீனை வந்து கட் பண்ணி அரிஞ்சிடுவேன் நான். ஸோ இப்போ வந்து குழம்புக்கு தனியாகவும் வறுக்கிறதுக்கு தனியாகவும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மண்டை பகுதி, வால், சதையாக உள்ளது எல்லாத்தையுமே குழம்புல போட்டுட்டு அந்த நடுவில் ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நான் அப்படி தான் போட்டு வறுப்பேன் நான், குழம்புல பிரித்து போட்டு வைக்கிறது. பாருங்கள், பிரித்து எடுத்தாச்சு இப்போ. ஸோ சின்ன குண்டானில் இருக்கிறது வந்து குழம்புக்கும், பெரிய குண்டானில் இருக்கிறது வந்து வறுக்கிறதுக்கும் இப்போ நான் போட போகிறேன். இப்போ சாரி, வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ நான் இதில் என்னென்ன போட்டுட்ருக்கேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மீன் போட்டாச்சு நாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, அடுத்து 2 ஸ்பூன் கிட்ட சோள மாவு, உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சு பெரட்டி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க. இது சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் சமைச்சது வந்து காலையிலே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். எங்கள் வீட்டுக்காரர் 8:30 வீட்டுக்கு கிளம்பணுன்றதுக்காக, அவர் வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சேன். ஆனால் சீக்கிரமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன் நான். இதை அப்படியே ஊற வச்சுருவோம் நம்ம. நல்லா பெரட்டிடுங்க. இதில் வந்து நீங்கள் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால பெரட்டி எடுக்கும்போது உங்கள் கையெல்லாம் கொஞ்சம் எரியத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் பார்த்தா முடியுமா, அதனால் நல்லா பெரட்டி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு இந்த சோள மாவு எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா அந்த மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு வராது. நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா எல்லாமே செட் ஆகிடும், மீனோட அப்படியே ஒட்டியிருக்கும். மசாலா வந்து தனியாக உங்களுக்கு பிரியாது வறுத்து எடுக்கிறப்ப. ஸோ இதை ஊற வச்சு பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் மாங்காயை போட்டுடலாம். மாங்காய் வந்து கொஞ்சம் முத்தின மாங்காயாக போடுங்க, அப்போ தான் குழம்புல கரையாது. பிஞ்சு மாங்காய் இருந்தால் மீன் குழம்புல அந்த மாதிரிலாம் போட்டுறது. நல்லா முத்தின மாங்காயாக இருந்தால் போடுங்க, குழம்புல கரையாது, அந்த வாசனை அப்படியே இருக்கும், நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து அதை போட்டுமே, மாங்காயை போட்டுமே ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க வச்சாலே போதும். 5 நிமிஷம் கூட தேவைப்படாது உங்களுக்கு, 1 கொதி 2 கொதி மாங்காய் போட்டு வந்தால் போதும் உங்களுக்கு. இப்போது மீன் வறுக்கிறதுக்கு தேவை எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போதே குழம்புல நாம் மீனையும் போட்டுடலாம். குழம்பு வந்து கொதிச்சது எல்லாமே போதும். மாங்காயும் ஓரளவு வெந்துருச்சு. மாங்காய் வந்து அந்த வெந்தது தெரிஞ்ச உடனே இறக்கிடுங்க குழம்ப. இப்போ மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வைக்க போகிறேன் நான். ஸோ ஏன்னா மீன் போட்டு உடனே இறக்கினாலும் மீனில் சாறு இறங்காது, காரெல்லாம் இறங்காது. ஸோ மீனை போட்டு ரொம்ப கொதிக்க விட்டிங்கனாலும் மீன் உடஞ்சிரும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் பார்த்து மீன் குழம்பு வச்சு எடுக்கணும் நாம். ஸோ இதை இன்னொரு தடவை பெரட்டி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் போல் அடியிலலாம் தங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அதை இன்னொரு தடவை பெரட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் காய விட்டுட்டு மீன் குழம்புல வந்து இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். நாம் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மாங்காய் வெந்துருச்சு, முருங்காயும் வெந்துருச்சு.
மீனை போட்டு கிண்டி விடக்கூடாது. மீனை போட்டு லைட்டாக அது மீன் குழம்பு உள்ள நல்லா அமுங்குற மாதிரி வச்சுட்டு ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா மீன் குழம்பு ரெடி. நம்ம அதோட மீன் குழம்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அடுத்து மீனை வறுக்க போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதில் மீனை வறுக்க போட்டேன். இந்த வவ்வா மீன் வறுத்து எடுக்கும்போது நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுதான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும். சில பேருக்கு மீன் வறுவல் சாந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் எனக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே நல்லா கொஞ்சம் மொறுன்னு இருந்தால் இன்னும் பிடிக்கும். மீன் குழம்பை இறக்கியாச்சு. ஸோ பாருங்கள், இன்னைக்கு காலையிலே செய்கிறதுனால எப்பப்பெல்லாம் பசிக்குதோ சாப்பிடணுன்னு தோணுதோ வீட்டில் பையன் இருக்காப்புல, அவன் வெறும் மீனையே எடுத்து வச்சு கூட சாப்பிடுவான். ஸோ அதனால் மீன் நான் எல்லாத்தையுமே வறுத்தே வச்சுட்டேன். நான் ஸ்நாக்ஸுக்கு பதில் இந்த மீன் வறுவலை சாப்பிட்றது எங்கள் வீட்டில் உள்ள பழக்கம். அதுவும் குழம்பு கொஞ்சம் ஊற்றி அந்த வறுத்த மீனை தொட்டு சாப்பிட்றது இன்னும் செமையாக இருக்கும். ஸோ அதை போல் இருக்கிற எல்லா மீனையுமே வறுத்து எடுத்தாச்சு. மீன் வறுக்கிறதுக்குன்னு டைமிங்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மீனுமே வேகிறதுக்கு டைம் டிஃபர் ஆகும். பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா நமக்கு வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ரொம்பவும் கருவும் விட தேவையில்ல, நார்மலாக போட்டு எடுத்துக்க வேண்டியதான். எண்ணெய் இதில் போடும்போது கொஞ்சம் கையில் எண்ணெய் ஒட்டும், அது தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லா மீனையும் வறுத்து எடுத்தாச்சு. ஸோ மீன் வறுவல் ரெடி, மீன் குழம்பும் ரெடி. என்னுடைய சமையல் முறை எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி சமைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.